everyone. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது push and pull tool பத்தி நம்ம பார்க்க போறோம். போன வீடியோல நம்ம move tool பத்தி பார்த்திருப்போம். சோ பார்க்கலனா descriptionல அந்த வீடியோ உங்களுக்கு லிங்க் கொடுத்திருப்பேன், போய் பாருங்க. இந்த வீடியோல push pull பத்தி நம்ம பார்க்கலாம். சோ push pull, இந்த push pull tool தான் நமக்கு 2D நம்ம draw பண்ணிருக்க drawing வந்து 3D கன்வர்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் ஒரு வால் draw பண்ணனும் அப்படினாலும் ஒரு ரெக்டாங்கிள் draw பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி draw பண்ணிட்டு இது எனக்கு 3D காட்டணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா புஷ்ஷோட ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா P. சோ P செலக்ட் பண்ணிட்டு இத நீங்க drag பண்றீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு வால் மாதிரி கிரியேட் ஆகும். இதே இந்த ஸ்கொயரை நான் புஷ் பண்றேன் அப்படினா சோ இதுவும் வந்துட்டு எனக்கு 3D கிரியேட் ஆகும். காலம் கிரியேட் பண்றது, வால் கிரியேட் பண்றது, எந்த ஸ்ட்ரக்சரை நீங்க 3D கிரியேட் பண்ணனும் அப்படி நினைச்சாலும் வந்துட்டு இந்த புஷ் புல் டூல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்லயே நான் லைன் டூல் எடுத்து ஒரு லைன் ஒன்னு டிரா பண்றேன் இந்த மாதிரி. இப்போ எனக்கு என்ன ஆகும்னா இது ரெண்டு ஃபேஸா வந்துட்டு கிரியேட் ஆகும். இப்போ நான் புஷ் புல் டூல் யூஸ் பண்ணி நான் புஷ் பண்றேன் அப்படினா எனக்கு இந்த ஃபேஸ் மட்டும் புஷ் ஆகும். சோ இந்த ஃபேஸ் உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ அந்த மாதிரி புஷ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். அதே போல நீங்க எந்த ஷேப் எடுத்து 2D அதை draw பண்ணிட்டு 3D மாத்தணும் அப்படினா P press பண்ணிக்கோங்க. சோ இது வந்துட்டு உங்களுக்கு 3D கன்வர்ட் ஆயிடும். நம்ம move tool யூஸ் பண்ணி 3D ஆப்ஜெக்ட்ஸையும் வந்துட்டு stretch பண்ண முடியும். சோ நான் move tool செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த சிலிண்டர்ல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வெர்டிகலா வந்துட்டு ஒரு லைன் வந்து இருக்கும், வெர்டெக்ஸ். சோ இந்த வெர்டெக்ஸை கிளிக் பண்ணி நீங்க வந்துட்டு drag பண்றீங்க அப்படினா உங்களுக்கு அது எவ்வளவு தூரம் பல்ஜ் ஆகணுமோ பல்ஜ் ஆகும். அதோட டிஸ்டன்ஸை நீங்க மேனுவலா என்டர் பண்றதா இருந்தாலும் இங்க என்டர் பண்ணிக்கலாம். சோ இவ்வளவு தூரம். ஒரு போல் மாதிரி நான் கிரியேட் பண்ணனும் அப்படினாலும் கிரியேட் பண்ண முடியும், இல்ல காலம் மாதிரி கிரியேட் பண்ணனும் அப்படினாலும் கிரியேட் பண்ண முடியும். சோ இதே இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி நான் drag பண்றேன் அப்படினா எனக்கு இதுவுமே வந்து ஸ்ட்ரெச் ஆகும். இதே நீங்க எட்ஜ் செலக்ட் பண்ணி drag பண்றீங்க அப்படினா சோ உங்களுக்கு எட்ஜ் மட்டும் இந்த மாதிரி drag ஆகும். சோ இந்த மாதிரி நீங்க ஆப்ஜெக்ட்டை வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். நீங்க வந்துட்டு டிஸ்டன்ஸோட வந்து நீங்க புஷ் புல் யூஸ் பண்ணனும் அப்படினாலும் P press பண்ணிட்டு வேல்யூ என்டர் பண்ணுங்க. சோ நான் வந்து 20 feet என்டர் கொடுக்கிறேன். சோ இந்த மாதிரி நீங்க டிஸ்டன்ஸை வந்து என்டர் பண்ணி வந்து புஷ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்றேன்னா ஒரு ரெண்டு ரெக்டாங்கிள் draw பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. இப்போ நான் வந்துட்டு புஷ் யூஸ் பண்ணி இத வந்துட்டு ஒரு 20 feetக்கு வந்துட்டு புஷ் பண்ணிக்கிறேன். அகைன் எனக்கு இதுவும் வந்து 20 feetக்கே புஷ் ஆகணும் அப்படினா நீங்க திருப்பியும் வந்துட்டு இத drag பண்ணி நீங்க வந்துட்டு distance value enter பண்ணனும் அப்படின அவசியம் இல்ல. just double time நீங்க கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு அதே டிஸ்டன்ஸ்ல வந்துட்டு இது புஷ் ஆயிடும். இதுலயும் நீங்க வந்துட்டு void create பண்ணனும் அப்படினு நினைச்சீங்கன்னா நான் இப்போ இந்த ரெக்டாங்கிளோட சர்ஃபேஸ்லயே வந்துட்டு என்ன பண்றேன்னா இன்னொரு ரெக்டாங்கிள் draw பண்றேன். நீங்க டோருக்கான கேப்போ இல்லனா விண்டோக்கான கேப்போ கிரியேட் பண்ணனும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸை வந்துட்டு draw பண்ணிட்டு புஷ் யூஸ் பண்ணி நீங்க கிளிக் பண்ணி இந்த எட்ஜ் வரைக்கும் நீங்க drag பண்றீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி void வந்து கிரியேட் ஆகும். இப்படி தான் புஷ் புல் டூல்ல வந்து நீங்க யூஸ் பண்ணிப்பீங்க. நெக்ஸ்ட் டூல் பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.